தவமேஜியும் ஸ்ரீ வாராகி குருபிடம் அவர்களுக்கு வணக்கம். இந்த காய்கறி வைத்தங்கள் வாயில் வைத்து கடித்தோ அல்லது சாறு புளிந்தோ சாப்பிட்டு வர வேண்டும். வியாதியின் தன்மை குணம் பொறுத்து நாட்பட கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து கொள்ளலாம். இந்த காய்கறிகளை எல்லாம் பச்சையாக சாப்பிட்டால்தான் அதன் விட்டமின்கள் நமக்கு சேரும். வேக வைத்து உண்டால் ஒரு நன்மையும் கிடையாது. சர்க்கரை வியாதி உள்ளவர்கள், இருதய வியாதி உள்ளவர்கள், உடல் மிக பருமனாக இருப்பவர்கள் கண்டிப்பாக உப்பு, புளி, பச்சை மிளகாய், வத்தல் சேர்க்கக்கூடாது. இதை விட்டுவிட்டால் உங்கள் வியாதிகள் காணாமல் போய்விடும், இளமை திரும்பும். தினமும் காலை மாலை இரவு 3 வேளையும் சூடான நீர் அருந்தும் நிலையில் வெதுவெதுப்பாக இருப்பது போல இருந்து குடித்து வர வேண்டும். எடை குறையும். பெண்கள் பல பேருக்கு இருக்கும் பிரச்சனை கர்ப்பப்பையில் நீர் கட்டி வருவது. இதற்கு நல்ல மருந்து உள்ளது. காலையில் பீர்க்கங்காய் சாறு 1 டம்ளர், மாலையில் வாழைக்காய் சாறு 1 டம்ளர் அறிந்து வர நீர்க்கட்டு கரைந்து விடும். இரத்தப்போக்கு நிற்கும். இந்த மருந்து பயன்படுத்தும் போது பச்சை மிளகாய், வத்தல் போன்றவை சேர்க்கக்கூடாது. டீ, காப்பி சிறிது காலம் நிறுத்தவும். கருஞ்சீரகம் 1 ஸ்பூன் வீதம் இரவில் சாப்பிட்டு வர உடனே நிவாரணம் கிடைக்கும். வணக்கம்.